அந்த 10 சீட்டும் அதிமுகவை வெற்றி பெறுவதாகவே வைத்துக் கொண்டாலும் ஒரு 20 இடங்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். 20 இடங்கள் வருவதாக வைத்துக் கொண்டாலும் இரண்டாவது இடத்திற்கு பழனிசாமியால் வர முடியாது. 20% தான் இருக்குன்னு நம்ம பழனிசாமியை உளறிட்டு இருந்தாரு. அந்த 20%ல 10% வாக்குகளை அவர் பெற்றுவிட்டார் என்று நான் உறுதி செய்கிறேன். ஒரு 10% மேல நிச்சயமாக தாவேகா பிரித்திருக்கும். அதே போல எல்லா கட்சிகளிலும் தாவேகா வாக்குகளை பிரித்திருக்கிறது என்பது கேட்டறிய முடிகிறது ஆஃப்டர் தி எலெக்ஷன். எதிர்கட்சிக்குரிய தரமும் தகுதியும் இல்லாத ஒரு நபராக இந்த தேர்தலிலே பழனிசாமி பார்க்கப்பட்டார். அதை டிஎம்கே அட்வான்டேஜா எடுத்துச்சு. ஆக ஒரு தேர்தலையே முடிச்சிட்டாருங்க உதயநிதி ஸ்டாலின். பெனிஃபிட்டாக விஜயால் பெரிய வாக்குகள் பிரியுமேயானால் பெரிய பெனிஃபிட்டா போய் முடியும் திமுகவுக்கு. அப்ப ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அவர்களே இருக்கின்ற சூழ்நிலை கூட உருவாக்கும். நீங்க சீட்டை வென்றெடுத்தால் விஜய் அவர்கள் தாவேகா எதிர்கட்சி தலைவர் ஆவார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அரசியல் அனாதையாக தெருவிலே நிற்பார். இந்த கட்சி மீண்டும் உயிர் பெறும். அவர் ஒழியும் போது அரசியலில் இருந்து அவரை தூக்கி எறியப்படும் பொழுது அதிமுக பிழைத்துக் கொள்ளும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் புரட்சி அண்ணா திமுகவினுடைய நிறுவன தலைவருமான மரியாதைக்குரிய திரு புகழேந்தி சார். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். தமிழுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சார், நீங்க புரட்சி அண்ணா திமுக என்ற ஒரு புதிய இயக்கத்தை உண்டாக்கி இந்த சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வழங்கினீர்கள். பல தொகுதிகளுக்கும் நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டீர்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, போலிங்கும் முடிஞ்சிருச்சு. ஒரு வரலாறு காணாத போலிங் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப நம்ம ரிசல்ட்டை எதிர்நோக்கி நம்ம இந்த நாட்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? புரட்சி அதிமுகவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? மக்கள் என்ன தீர்மானித்திருக்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் கேள்விக்கு சரியான பதில் ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கிளியரா மத சார்பற்ற சக்திகள் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி ஏற்படுத்தியது. நமக்கு அவர்களை வீழ்த்த வேண்டும். மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால், சாதியின் பெயரால் நம்மை பிரித்து பார்ப்பவர்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி அதிமுகவை துவங்கி நான் இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய தமிழகத்திலே முதல்வர் தலைமையில் இருக்க கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்தேன். அவ்வளவுதான். இல்ல, நீங்க அந்த ஆதரவை தெரிவித்து தேர்தல் பணிகளை ஆற்றி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. நான் ஒரு கட்டத்துல சொன்னேன். என்ன சொன்னேன்னு சொன்னீங்கன்னா, 91லயும் அம்மா அதிகமான இடத்தை கொடுத்த பொழுது காங்கிரஸ் எதிர்கட்சியாக வந்தது அதே கூட்டணி. பின்னர் தேமுதிகவுக்கு அதே நிலை. விஜயகாந்துக்கு அதிகமான இடங்களை கொடுத்து அழகு பார்த்த போது அதே கூட்டணியில் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார், கேப்டன். அதே போல மூப்பனர் ஆனார்கள். இது சரித்திரம். அந்த சரித்திரத்தை படைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது முதல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பழனிசாமி காணாம போயிடுவார். உங்களுக்கு ரிசல்ட்டே நான் சொல்றேன், யாரும் சொல்ல முடியாது. கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில், கோவை மண்டலத்தில் ஒரு 4 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறலாம். சேலம் வந்தீங்கன்னா ஒரு 4-5 இடங்களை வெற்றி பெறலாம். திரும்ப என்டையர் தமிழ்நாடு, மதுரை உள்ளெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. தேனியில ஒரு இடமும் வராது, தேனி மண்டலத்துல. அப்படியே தென் தமிழகத்துல போனீங்கன்னா 0 பாயிண்ட்டுக்கு போகும். ஆகவே வெற்றி பெறுவதற்கு என்பதற்கு சாத்தியமே இல்லை. இந்த இழுபறியில 10 சீட் வரும். அந்த 10 சீட்டும் அதிமுகவை வெற்றி பெறுவதாகவே வைத்துக் கொண்டாலும் ஒரு 20 இடங்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். 20 இடங்கள் வருவதாக வைத்துக் கொண்டாலும் இரண்டாவது இடத்திற்கு பழனிசாமியால் வர முடியாது. இல்ல, ஓவராலா நீங்க அதாவது ஒரு எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து வேண்டும் என்றால் 24 இடங்கள் வேண்டும் சட்டமன்றத்திலே. அந்த 24 இடங்கள் கூட அஇஅதிமுக பெறாது என்று நீங்கள் கூறுகிறீர்களா? நிச்சயமாக பெறாது, வரவே முடியாது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை சொல்வதற்கு. எங்கு பார்த்தாலும் விசில் 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 என்கின்ற சவுண்டு
கேட்கிறது. ஆஃப்டர் தி எலெக்ஷன் நான் பார்க்கிறேன். அதுக்கு ஒரு அடித்தளமோ அமைப்போ கட்டமைப்போ இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் ஏகப்பட்ட வாக்குகள் அங்கே விழுந்திருக்கிறது என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆகவே என்னை பொறுத்தவரை நான் அவர்கள் அடித்தளம் சரியாக இல்லாமல் போயிருந்தாலும் வாக்குகள் அதிகமாக கிடைத்திருப்பதால் இரண்டாவது இடத்திற்கு அவர்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பார்க்கின்ற நிலை அப்படி இருக்கிறது. ஆனா சார், இப்போ அவர் ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன். அவர் அஇஅதிமுகவினுடைய இரட்டை எண்ணினுடைய வாக்கை தன்வசப்படுத்திட்டாரா இந்த தேர்தல்ல? அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமாக 20% தான் இருக்குன்னு நம்ம பழனிசாமியை உளறிட்டு இருந்தாரு. அந்த 20%ல 10% வாக்குகளை அவர் பெற்றுவிட்டார் என்று நான் உறுதி செய்கிறேன். ஒரு 10% மேல நிச்சயமாக தாவேகா பிரித்திருக்கும். அதே போல எல்லா கட்சிகளிலும் தாவேகா வாக்குகளை பிரித்திருக்கிறது என்பது கேட்டறிய முடிகிறது ஆஃப்டர் தி எலெக்ஷன். ஆகவே ஒரு கொள்கை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் பிரச்சாரத்துல பாருங்க, பாலிடாயில் குடிச்சப்பயே உதயநிதி ஸ்டாலின் செத்து போயிருக்கணும். அவர் எப்ப பாலிடாயில் குடிச்சாரு, அது என்ன கதை எனக்கு ஒன்றும் தெரியல. இவர் புதுசா ஒரு கதையை விடுறாரு. அப்புறம் கொரோனா வந்திருந்த நேரத்திலேயே ஸ்டாலின் இறந்து போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் என்ன சொல்றாரு, மறைந்த அப்துல் கலாம், த டால் லீடர், அவர் குடியரசுத் தலைவராக இருந்தவர், அவரை நினைவுபடுத்தி கனவு காண சொன்னார். அப்துல் கலாம் அவருடைய குடியரசுத் தலைவராக இருந்த மாபெரும் தலைவருடைய கனவு என்ன தெரியுங்களா? நதிநீர் இணைப்பு, எஜுகேஷன். உங்களுக்கு தெரியும், அதை தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவார் அவர். ஆகவே அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த ஒரு மனிதரை தொடர்பு படுத்தி அவர் ஒரு கனவு காண சொன்னார். அந்த கனவு வந்திருக்கு. இப்போ அந்த கனவு முதல்வர் நிறைவேற்றி வைக்கணும். அது என்ன கனவுன்னு கேட்டா நயன்தாரா வேணும்ன்றான் ஒருத்தன். ஒரு முன்னாள் அமைச்சர் நயன்தாரா வேணும்னு கனவு கண்டாரா, அதை நிறைவேற்றி முதல்வர் வைக்கணுமா. அது யாருடைய கனவுன்னா அப்துல் கலாம் அவருடைய கனவுன்னு சொல்லி சொன்னா. நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி ஒருத்தர். இன்னொருத்தர் புடவை கொடுக்குறீங்க, பாவாடை கொடுக்கலன்னு பாவாடை டிமாண்ட் பண்றாரு. அதுக்கு மேல இன்னொருத்தர் கோவையில இருந்து ஏதாவது ஒரு பெண்ணு பொம்பளைங்க சப்ளை பண்ணுன்னு கூட சொல்லுவாங்கன்னு. இதெல்லாம் மேனிஃபெஸ்டோவா? இதெல்லாம் ஏடிஎம்கேனுடைய தேர்தல் அறிக்கையா? ஆகிய ஒரு எல்லையை மீறி அசிங்கப்படுத்தி தங்களை அசிங்கப்படுத்தி கொண்டு அது என்ன நிலையில இருக்கிறோம் என்பதே தெரியாமல் கண்ணா பின்னர் கத்துறது பழனிசாமி. ஆகவே ஒரு எதிர்கட்சிக்குரிய தரமும் தகுதியும் இல்லாத ஒரு நபராக இந்த தேர்தலிலே பழனிசாமி பார்க்கப்பட்டார். அதை டிஎம்கே அட்வான்டேஜா எடுத்துக்கிச்சு. ஆகவே ஒரு தேர்தலையே முடிச்சிட்டாருங்க உதயநிதி ஸ்டாலின். அவர் எனக்கு தெரிஞ்சு துணை முதல்வர் கொள்கையை சொன்னதா தெரியல, வேட்பாளர்கள் சரித்திரத்தை சொன்னதாக தெரியவில்லை. அவர் போறதான் ஜாலியா அந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டு சசிகலா காலில் விழுந்ததே காமிச்சு வெளியேற்றி ஒரு எலெக்ஷனையே டூரையே முடிச்சுட்டாரு. ஒரு இடத்துல அந்த படத்தை காட்டுறது, அந்த ஆளை வெளியேற்றுறது, இதை பார்த்துட்டு இந்த ஆள் இந்த பக்கம் கண்ணா பின்னான்னு கத்துறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் கரெக்டா புரிஞ்சுட்டு அடிச்சிட்டாரு. இந்த ஆள் இதை காமிச்சாவே டென்ஷன் ஆகிறாரு, ஆகவே இதையே கொண்டு போகலான்னு சொல்லி அவர் எங்க 234 தொகுதியும் போன மாதிரி தெரியுது. எல்லா இடத்துலயும் இந்த படத்தை வச்சு ஓட்டிட்டார். எப்படி காலில் விழுந்தார். இந்த ஆளும் டென்ஷன் ஆகி அதுக்கு பதில் சொல்லிட்டு இந்த சனியா ஆகும்னு திட்டிக்கிட்டு. ஸோ இது போன்ற ஒரு தேர்தலை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா எஸ்ட்ரா இதுல பல பேர் சொல்லுவதற்கு கூச்சம். என்னடா டிஎம்கே கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் ஆதரவு தந்தோம், அப்ப என்ன நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா திமுக சொல்லாமா வேணாமான்னு நினைப்பார்கள். அது நடக்காது. 4 சீட்டு பிஜேபி ஜெயித்தது உங்களுக்கு தெரியும். அந்த 4 தொகுதி மாதிரி 2 பேர், நயினார் நாகேந்திரனும் கோவையில அந்த அம்மையார் வானதி சீனிவாசன் தொகுதி மாதிரி நிக்கிறாங்க. இங்க மொடக்குறிச்சி பக்கத்துல வாய்ப்பு இல்லை. இந்த தடவை காந்தி ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியில ஜெயிக்க முடியும். ஆகவே கம்ப்ளீட்டா காலி. ஸோ இது போற சூழ்நிலைகள் நான் சொன்ன டஃபா இருக்க அந்த 10 இடங்கள் ஏடிஎம்கே வந்தா கூட ஆப்போசிஷனுக்கு வேண்டிய இடத்தை பிடிக்க முடியாது. ஆனால் இந்த விஜய்க்கு தாவேகாக விழுந்த வாக்குகள் என்ன முடிவை ஏற்படுத்தும், என்ன தாக்கத்தை உண்டாக்கும், எல்லாமே 4ஆம் தேதி தான் தெரிய வரும். அப்படி 4ஆம் தேதி வாக்குகளை அதிகமாக பெற்று அதிகமான இடங்களை பெற்றால் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கும் எதிர்கட்சியாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஓட்டை பிரிச்சு எல்லா இடத்துலையும் விஜய் பெரிய ஹெல்ப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பண்ணிட்டாருன்னா நான் சொன்ன முதல்ல போட்ட கணக்கு தான். எதிர்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி தான் வரும். அதை முதல்வர் முடிவு செய்வார். அந்த கட்சி அதிகமாக இடத்திலே வருகின்ற காங்கிரஸாக இருந்தாலும் சரி,
யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கூட்டணி உள்ளே இருக்கின்ற கூட்டணியை சார்ந்ததும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்றாகும். சோ அப்போ முதல்வர் முன்வைக்கக்கூடிய அந்த முழக்கம் வெல்வோம் 200 படைப்போம் புது வரலாறு அதை வந்து திமுக படைச்சிரும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்ல வரீங்க இதன் மூலியமா? டெஃபினெட்லி அவர் தொடரட்டும், வெல்லட்டும், அதை பத்திலாம் இல்ல. உண்மையான நிலவரம் இதுதான். நீங்க சீட்டை வென்றெடுத்தால் விஜய் அவர்கள் தாவேக எதிர்கட்சி தலைவர் ஆவார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அரசியல் அனாதையாக தெருவிலே நிற்பார். இந்த கட்சி மீண்டும் உயிர் பெறும். அவர் ஒழியும் போது அரசியலில் இருந்து அவரை தூக்கி எறியப்படும் பொழுது அதிமுக பிழைத்துக் கொள்ளும். அதற்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நிச்சயமாக விஜய் அதிகமான இடங்களை பெற்றால் எதிர்கட்சி ஆகி விடுவார். அதிகமான வாக்குகளை பெறும் பொழுது 2வது இடத்திற்கு வந்து விடுவார். அப்ப ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மையான கூற்றாகிவிடும். அவர் கர்ஜித்தது உண்மை என்பது வெற்றியின் மூலமாக தெரிய வந்துவிடும். திரு விஜய் அவர்களுடைய அவர் நிற்கக்கூடிய தொகுதிகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் அவர் நிற்கிறார் இல்லையா? அவர் நிற்கக்கூடிய தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது சில பேர் வெற்றி பெற மாட்டார். இப்ப அந்த தராசு ஷியாம்லாம் வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பட் எங்க பார்த்தாலும் நான் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சோ யாரை கேட்டாலும் அப்படித்தானே, நாங்க ஓட்டு போட்டிருக்கோம்ன்றாங்க. ஆகவே we will wait and see that 4ஆம் தேதி புரட்சி தலைவி அம்மா வாக்களித்து விட்டு வெளியே வரும்போது நீங்கள் மீண்டும் முதல்வர் ஆவீர்களா என்று கேட்கிறார்கள். அப்ப அவங்க ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்களா, ரிசல்ட் வந்துடும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போனாங்க. ஆகவே நானும் சிரித்துக் கொண்டே சொல்கிறேன், 4ஆம் தேதி எல்லாம் தெரிந்துவிடும். ஆனால் பழனிசாமி காணாமல் போய் விடுவார் என்பதை மாத்திரம் உறுதியாக நான் திரும்ப உங்களுக்கும் சரி முதலே சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அவருடைய தலைமையில பாருங்க, இப்போ எந்த இடத்துலயுமே கேண்டிடேட்டை போட்டு இவர் போய் கத்திட்டு வந்ததுதான் மிச்சம். திரு செங்கோட்டையன் வாயில வந்தெல்லாம் பேசுறாரு. செங்கோட்டையன் திருப்பி பேசுறாரு, உன்னை பத்தி சீக்கிரட்லாம் என்கிட்ட இருக்குங்கிறாரு. அவுத்து விட முடியுமா? அம்மாட்ட ஒரு பொம்பளை விஷயமா செங்கோட்டையன் அவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்றாரு. இதெல்லாம் முதல்ல உனக்கு தெரியாதா கட்சியில் இருக்கப்போ? அப்பெல்லாம் நீங்க பேச வேண்டியது தானே. ஆகவே அவருடைய ரிசல்ட் அவருக்கே தெரிந்து விட்டது பழனிசாமி. ஆகவே காணாமல் போவோம் என்பது தெரியும் என்று சோகமாக அமர்ந்திருக்கிறார். இல்ல சார், இப்போ திமுக 200 கிராஸ் பண்ணும், ஏடிஎம்கே எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கூட வராது, ரொம்ப படு பாதாளத்தை இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. அப்போ இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில ஆன்டி இன்கம்பன்சியே இல்லையா? அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அந்த அந்தஸ்து இல்லையா? அந்த கெப்பாசிட்டி இல்ல. ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு அப்படிங்கறதுல நான் இல்ல ஆமான்னு சொல்லி அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கே வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா 5000 விடிய அரசுன்னு இவர் சொல்றாரு. விடியறதுக்கு முன்னாடி 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போயிடுச்சு, ஒரு 3000 போயிடுச்சு, 5-3 8000 போயிடுச்சு. ஜெயிச்சா 8000 ரூபாய்க்கு போய் ஏதாவது பொருள் வாங்கிக்கோங்கன்னு ஒரு டோக்கன் அடிக்கிறாங்க. ஆக 16,000 ஆயிடுச்சு. ஒரே மாதத்திற்குள் தேர்தல் முடிவதற்குள் அந்த மக்கள் கைகளில 16,000 போகுது. ஏதோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரி எவரி மந்த் 2000 ரூபாய் லேடிஸுக்கு கொடுக்குறேன், குடும்ப தலைவிக்குன்னு ஆரம்பிச்சு மாணவியர்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் போய் மனதிலே பதிகிறது. இண்டிவிஜுவலா பெனிஃபிட்ஸ் 4.5 வருஷம் பழனிசாமி பண்ணவே இல்லை. நீங்க ஒரு இண்டிவிஜுவலா அவர் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க பாப்போம். செய்யல. அதை இப்போ அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். சோ இதுதான் போய் மனதிலே நிற்கும். ஆக இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தல் நேரத்துல பணம் கொடுக்குறாங்க எல்லா கட்சிகளும், அதை அப்படி வச்சுக்குவோம். நம்ம ஒண்ணும் இல்லைன்னா ரொம்ப ஹரிச்சந்திரன் சொல்லிக்க முடியாது, சாதிக்க முடியாது. ஆனா பணமே கொடுக்காமல் விஜய் வாக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். அதிகமா ஒரு வாக்கு வாங்கினார்னா பணம் கொடுத்தாலும் வேஸ்ட்டுங்க, இப்படிதான் ஓட்டு போடுவானுங்கிற நிலை ஏற்படும். சோ அதையும் பொறுத்திருந்துதான் நீங்க 4ஆம் தேதி பார்க்கணும் என்ன நடக்குது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2011 போலவும் அதே போல 1991, 96 ஆகிய தேர்தல்கள்ல ஒரு அலை ஒண்ணு வீசுச்சு. அது போல இந்த தேர்தலையும் ஒரு ப்ரோ இன்கம்பன்சி போல ஒரு அலை வீசுதுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப தெளிவா சொல்றேன் பாருங்க. யார் என்ன நினைச்சாலும் சரி, தீத்தமிட பார்க்கின்ற நேயர்கள் ஒரே கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். என்னோட அனுபவத்தால சொல்றேன். ஒரு பெரிய அலை வீசும், வாக்குகளை பயங்கரமாக பிரித்தார் என்று சொன்னால் விஜய், அப்படிதான் இருக்கு நிலைமை. அப்படி பிரித்தார், அவரால் கொஞ்சம் சீட்டு தான் வர முடிஞ்சது. வாக்குகளை பிரித்தால் அது எல்லாமே திமுகவுக்கும் அந்த கூட்டணிக்கும் சாதகமாக போய்விடும். அந்த பிரிச்சு கொடுத்துட்டு வெளியே போனார்னா பெரிய அலை வீசி
அந்த கட்சியிலே இருக்கின்ற திமுக கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு கட்சி எதிர்கட்சி ஆகுன்ற சீட்டு வராம ஓட்டு வாக்குகள் 50,000 40,000 30,000 வாக்குகளை பிரித்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? யார் வாக்குகள் அது? டிஎம்கேவுக்கு பெரிய அடியெல்லாம் விடாது அதுல. ஆக மாற்றி போடுவது என்பது திமுக. எனக்கு தெரியும் அவர்களை பற்றி. என்ன நடந்தாலும் ஆன்டி இன்கம் ஆகட்டும், வெறுப்பாகட்டும், அவர்கள் வாக்கு மாறாமல் எப்பொழுதும் போடுபவர்கள். அம்மா இருக்கும் பொழுது தொண்டர்கள் ரெட்டை இலைக்கு போட்ட மாதிரி. ஆகவே எம்ஜிஆர், அம்மா இப்படி எல்லாம் இருந்த தலைவர்கள் இருக்கும் பொழுது வாக்குகள் மாறாது. ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா இறந்ததால் தான் இந்த கோளாறு. ஆகவே பெனிஃபிட்டாக விஜயால் பெரிய வாக்குகள் பிரியுமேயானால் பெரிய பெனிஃபிட்டா போய் முடியும் திமுகவுக்கு. அப்ப ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அவர்களே இருக்கின்ற சூழ்நிலை கூட உருவாகும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, நீங்க கொங்குல நீங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டீர்கள் என்ற அடிப்படையில ஒரே ஒரு கேள்வி. கோவை மாவட்டம் கடந்த முறை 10க்கு 10 அஇஅதிமுக வென்றது. இந்த முறை நீங்க கோவையிலேயே கோவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாக்கு கேட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. அங்க நிலவரம் என்னவாக இருக்கிறது? நிறைவான கருத்து. அங்க நான் யாராவது கோச்சிட்டாலும் பரவாயில்ல, உண்மையான நிலவரத்தை சொல்லிட்டாலும் பரவாயில்ல. அங்கே 4 சீட் ஏடிஎம்கே வரும். 4 வரும். அங்கே வரும். ஆமா, எது நான் சொல்ல மாட்டேன். அது நான் முறையாகவும் இருக்காது. நான் எனக்கு தெரிந்த 10ல ஒரு 6 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் 4 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியும் வெல்லும். அதே போல சேலம் வந்தீங்கன்னா ஒரு 5 சீட்டு ஏடிஎம்கே வெல்லும். ஆனால் 10 இழுபறியில தமிழ்நாடு பூரா இருக்க 10 சீட்ல ஏடிஎம்கே வென்றால் கூட 20 தான் வரும். சவுத்துலாம் 1 2 வரும், புதுக்கோட்டை 1 வரும், தஞ்சாவூர் மண்டலத்துல ஒரு சீட் வரும், திருச்சி போன தடவை மாதிரி 0 ஆயிடும், மெட்ராஸ்ல ஏடிஎம்கே உள்ள வராது. இதை வைத்துதான் மிக சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான். எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை சார். எனக்கு என்னன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி இங்கே வரக்கூடாது என்பதிலே மிக தீவிரமாக இருப்பவன் நான். என்டிஏ கூட்டணி வரக்கூடாது, அதற்கு அடிமையான பழனிசாமி இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான் டிசிஷன். அதனால்தான் திமுகவுக்கு நான் ஆதரவு அளித்தேன். எதையும் எதிர்பார்த்தில்லை. அவர்களிடத்தில் எதுவும் பெற்று நான் ஆதரவு கொடுக்கவில்லை. நானும் என் கட்சியை சார்ந்தவர்களும் அதிலேதான் நாங்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வது போல இங்கே ஜாதி மத சார்பற்ற அணிகள் வெல்ல வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்திலே தான் பிரச்சாரம் செய்தோம். நிச்சயமாக வெல்லுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.